கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 56:8 என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆமென். கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேளாமல் போக மாட்டார். வேதனையின் கடைசி அற்றம், நிந்தையின் கடைசி என்று, கஷ்டத்தின் கடைசி என்று கண்ணீர். ஜெபத்திலே கண்ணீர் சிந்தும்போது அது தேவனுடைய சமூகத்தை நிச்சயம் பெற்றும். ஜெபத்திலே நாம் சிந்துகிற கண்ணீர் நிச்சயம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் ஜெபத்தோடு காணப்படுகிறீர்களா? ஜெபத்திலே யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் நிச்சயம் உங்களுடைய வேதனையை, நிச்சயம் தேவன் உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுவார். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டாகிறது. கண்ணீரின் ஜெபம் வீணாய் போகிறதில்லை. உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அது அவருக்கு தெரியாமல் அல்ல. நிச்சயம் அதற்கான பதில் உண்டாகும். எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான பதில் சீக்கிரத்திலே தேவன் தரப்போகிறார். ஆகாருடைய கண்ணீரை அவர் பார்த்தார், அதற்கான பதிலை கொடுத்தார். அதற்கு பலன் வருகிறதுக்கு முன்பதாக அநேக அவமானங்கள், அநேக விதமான நிந்தைகள், அநேக விதமான பேச்சுக்கள், அநேக விதமான நிந்தனைகள் எல்லாம் இருந்த போதும் கண்ணீர் வடிக்கிறதை, ஜெபிக்கிறதை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதை விடவில்லை. பதில் உண்டானது. ஆச்சரியம், அற்புதம், அதிசயம் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறதன் மூலம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது மூலம் அநேக விதமான பிரச்சனைகள் உண்டாகலாம், அநேக விதமான போராட்டங்கள் உண்டாகலாம். ஆனால் நீங்கள் அதை பாராமல் தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருங்கள். நிச்சயம் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் கேளாமல் போக மாட்டார். அவர் காதை அடைக்கிற தேவன் அல்ல. நம்முடைய வார்த்தையை அவர் கேட்கிற தேவன், நமக்காக மனதுருகிற தேவன், நமக்காக இறங்குகிற தேவன், ஆறுதல் செய்கிற தேவன், அரவணைக்கிற தேவன். நிச்சயம் அவர் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதிலை தருவார். அவர் துருத்தியிலே வைக்கிறவர், அதை அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதற்கான பதில் நிச்சயம் உண்டாகும், நிச்சயம் உண்டாகும். விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் அழுகையின், கண்ணீரின் நிந்தைகளை, அவமானங்களை மாற்றுகிற காலம் வரப்போகிறது. கண்ணீர் களிப்பாய் மாறும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தேவனுடைய மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டை ஆண்டவர் நிரப்பும்படியாக இந்த நாளிலே உங்கள் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். தைரியத்தோடு, விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் கண்ணீரின் கணக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்திலே பிடித்திருக்கிறார். நிச்சயம் பலன் உண்டாகும். கண்ணீர் களிப்பாய், சந்தோஷமாய், சந்தோஷமான நிறைவான மகிழ்ச்சியாய் அவர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு அவருடைய பாதப்படியிலே நாம் காத்திருப்போம். பெரிய காரியங்களை அவர் செய்வார்.